அண்ணா லைட் போயிருமில்ல போய் ஃபோட்டோ எடுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் தான் லவ் யூ சொன்னேன். அண்ணா ஸ்னாப் சேட்டில் மெசேஜில் காலேஜ்லேயே பார்த்துருக்கேன் அவங்கள. அதனால தெரியாதவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தெரிஞ்சவங்களே கல்யாணம் பண்ணிக்கலான்னு ஓகே சொல்லிட்டேன். விழிச்சிறையில் பிடித்தாய் விலகுதல் போல் நடித்தாய் தினம் தினம் தூவன். நான் ஃபஸ்ட்டு ப்ரொப்போசல் வரக்கு முன்னாடியும் ரெண்டு பேர்த்தையுமே தெரியும். ஆனால் வந்து பெருசாக ஒன்றும் ரெண்டு பேர்த்துக்கும் வந்து இப்படி மேரேஜ் நடக்கும் அப்படின்னு ரெண்டு பேருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கல. ஒரு நார்மலாக ஒரு திடீர்னு ஒரு மேஜிக் மாதிரி தான் ரெண்டு பேர்த்துக்கும் மேரேஜ் ஆகிறதே வந்து ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி ஒரு மேஜிக் மாதிரி தான் நடந்தது. வண்ணத்தாமரையே உன் எண்ணத்தில் சிறையே கார்மேகத்தில் உயிர் பூக்கும் மழையே. வண்ணத்தாமரையே உன் எண்ணத்தில் சிறையே கார்மேகத்தில் உயிர் பூக்கும் மழையே. கொஞ்சம் மொழி பாவையே கெஞ்சும் விழி பார்வையே நெஞ்சம் காற்றோடு காயும் தனியே. வழிகள் சொல்லும் விழிகள் இங்கு கரையோ விழிகள் சொல்லும் மொழிகள் இங்கு உரையோ மொழிகள் சொல்லும் கவிகள் இங்கு சிறையோ கவிகள் சொல்லும் விழிகள் இங்கு பிறையோ. என் செல்லமா நீ என் செல்வமா பதில் நீ சொல்லம்மா என் உயிர் காதல் கண்ணம்மா. நாணங்களோ நகர்ந்திடும் மேகங்கள் குழலோ கோலங்களோ வரைதிடும் பாதங்கள் மலரோ காலங்கள் மாதங்கள் போனாலும் தேயாது. பாஸ் வந்து எனக்கு ஒரு தம்பிங்கிறத விட ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி தான். எல்லாத்தையுமே அவங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுவேன். நாங்கள் ரெண்டு பேரும் எப்பவுமே அம்மா அப்பா கிட்ட சொல்லாதது கூட நாங்கள் ரெண்டு பேரும் தான் ஷேர் பண்ணிக்குவோம். நிறையா விஷயம் வந்து எங்கள் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயே நாங்கள் ரெண்டு பேருமே பேசி இது பண்ணிக்குவோம். அப்பா அம்மா கிட்ட கூட கொண்டு போகாத மாதிரி. சின்ன வயசுலேருந்து எப்பவுமே நான் சொல்கிறது கேட்டுட்டு இருந்தான். ஒரு கொஞ்சம் பெருசானதுலேருந்து அவன் எனக்கு கைட் பண்ணுற அளவுக்கு அண்ணன் மாதிரி நடந்துக்க ஆரம்பிச்சிட்டான். அவன் லைஃப்பில் எல்லாமே அவனுக்கு சக்ஸஸ் அமையணும், அவன் எப்பவும் சந்தோஷமாக இருக்கணும். அதுக்கப்புறம் நாங்கள் நிறைய டைம் மீட் பண்ணோம். அபிகா பார்லருக்கு கூட நாங்கள் ரெண்டு பேரும் தான் போவோம். எங்கள் அக்காவுக்கு சுபாஷா ரொம்ப பிடிக்கும்னா தெரியும் நல்ல பையன்னு சொல்லியிருக்கா. அக்காவுக்கும் சுபாஷா தெரியும் சௌமிக்கும். அதனால் அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ ஓகே சொல்லிடு எதுவும் யோசிக்காத அப்படின்னு சொன்னான். எனக்கும் பிடிச்சிருக்கு, அதனால தான் ஓகே சொல்லிட்டேன். நடுவினிலோ தெருவினில் மித வெயிலினில் இத வெளிச்சத்தில் மழை வரும் என உன்னை தரும் என அண்டத்தின் எண்ணம் என்னென்ன என நீ அமைத்திடும் வீட்டுக்குள்ள பூச்செடிகளின் பூக்களை வெள்ள சுருள் முடியுடன் இரு மகன்களை இறை வழங்கிட இமை நிறந்திட கடகடவென கவிதைகள் என கதை வளர்ந்ததும் அவர் வளர்ந்ததும் மறுமுறை இருமுறை உன் பிறவியை கிடைக்கணும். அவர்களுக்குமே உன் முகம் கொண்ட இரு மகள்களை இறை அருளிட அனைவரும் அழகிய சுய படங்களை எடுக்கவே பக்கத்துல நான் பாடுக்க வழி சொல்லம்மா. ரத்தத்துல பெத்தெடுக்க விதி வீடு